So, we are at Takkolam, the greenish village located near Arakonam. Ultimately, it's my hometown. We are here to conduct an interview with a worker about the waste disposal strategies in this town and also about their lifestyle struggles during their work hours. So, let's begin. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் ஜி சங்கர். தற்போது பேரூராட்சியில் தூய் பணிபுரிந்து வருகிறேன். நீங்க வந்து டெய்லியும் நார்மலா வந்து உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கும்? ஒரு டெய்லி டே லைஃப் மாதிரி உங்களோட டெய்லியும் லைஃப் வந்து எப்படி இருக்கும்? தொழில்நுட்பத்துக்கு பழகி போச்சு. அதனால எங்களுக்கு சில சிரமங்கள் வரும். பேம்பஸ் போடுவாங்க, குழந்தைங்க இதெல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கணும். நாங்க கைக்ளோஸ் போட்டு அதை தனித்தனியாக பிரிச்சு அதை ஒரு குப்பை வச்சுக்கோங்க. உதவாது வந்து வேஸ்டேஜ் வந்து தகிட்டுடுவாங்க. இப்ப நீங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போய் இப்ப தக்கோலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் எப்படி குப்பை அள்ளுவீங்க? இந்த ஏரியாவுக்கு முதல்ல போகணும், அடுத்ததுக்கு எப்படி போகணும், அதை எப்படி நீங்க ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு புஷ்கார்டு வண்டி அப்படிங்களா? ஒவ்வொரு வார்டுக்கு அது ஒவ்வொரு வார்டிலும் 3 தெரு இருக்கும், 4 தெரு இருக்கும். வீடு வீடே வந்து அவங்களே தனித்தனியா பிரிச்சு கொடுப்பாங்க பப்ளிக் வந்து. அப்படிங்களா? ஆமா, நாங்க மார்க்கெட் குப்பை மட்டும் எல்லாமே ஒன்னா இருக்கும். நாங்க பிளாஸ்டிக் தனி, கழிவு பொருள் தனி, வேஸ்டேஜ் தனி. இத 4 வகையை பிரிச்சு நாங்க இடத்துக்கு சென்று நாங்க குப்பை கிடக்கு பயன்படுத்துவோம். அப்படி கலெக்ட் பண்ற குப்பையில உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்க? பஜார் குப்பையே கிடையாது. இந்த தெருவோரங்களை வந்து ஸ்பாட், அதாவது குப்பை கொட்டுவாங்க பொது இடங்கள் வந்து, அந்த ஹாஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து எலிங்க செத்து போயிருக்கோம், பூரா வரும், பள்ளி வரும். சிலது வந்து நாங்க போர்க்கு மூலியமா அதை வாங்குவோம். சரி, ஓகே. நீங்க வந்து இப்போ எப்படி வந்து அந்த குப்பையை செப்பரேட் பண்ணுவீங்க? லைக் அந்த ஒரு குப்பை எல்லா குப்பையும் கலந்துதான் இருக்கும், அதை நீங்க எப்படி வந்து பிரிச்சு அந்த மாதிரி இடத்துல மேலாண் பண்ணி குப்பை கிடங்குகள் வந்து கீழே கொட்டிட்டு தனித்தனியாக பிளாஸ்டிக் தனி, சில தேவையற்ற கழிவு பொருள் தனி, அதெல்லாம் தனித்தனியா கொட்டி பிடிச்சிருக்கோம். தெரு மூலியமா கலெக்ஷன் பண்றது வந்து அங்கேயே தனித்தனியா பிரிச்சு டப்பால போடுறோம். அதுல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, வேஸ்டேஜ் இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு. அடுத்த கொஸ்டின், அதுக்கப்புறம் இப்ப எடுக்கிற குப்பையை இந்த மாதிரி பிரிச்ச குப்பையை அடுத்து என்ன பண்ணுவீங்க எடுத்துட்டு போய்? அதாவது அந்த குப்பை மூலியமா வரும் மறு சுழற்சிக்கு யூஸ் பண்ணுவோம். மறு சுழற்சி மூலியமா அது வந்து இந்த ரோடு போறது, பிளாஸ்டிக் தயார் பண்ணுறது, அதுல வர மக்கும் குப்பையை வந்து உரங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுல பண்புழுவும் நாங்க உருவாக்குறோம். இதுல முக்கியமா முக்கால் வந்து நமக்கு மறு சுழற்சி குப்பை தான். வேஸ்டேஜ் மட்டும் அதை ஒரு இடத்துல அப்படி. நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 25 வருட காலமாக பணி செய்யணும். அப்படிங்களா? சின்ன வயசுல இருந்தே? அப்போ 23 ஏஜ், அப்பாயின்மெண்ட் வந்து 13. அப்படிங்களா? எதோ மோட்டிவேட் பண்ணுது இந்த வேலை டெய்லி செய்யலாம், ஊக்கப்படுத்துது இல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்? அந்த மாதிரி என்ன வந்து எங்களுக்கு 25 வருஷம் நல்லா பழகப்பட்டு போச்சு. இதை நாங்க வந்து இது ஒரு தொழிலாகவும் தெய்வமாக கூட நினைக்கிறோம். பணியை அப்படி இதை கொடுத்த கடவுள் இந்த வாரமாக நம்ம கொடுத்துருக்கிறோம். இதை நாங்க மனப்பூர்வமாக நான் பண்ணேன். ஆமா, இந்த வேலையில உங்களுக்கு போனஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா? இப்ப அமாவாசை, அதாவது இந்த ஆயுத பூஜை வந்ததுல அந்த மாதிரி ஏதாவது போனஸ் அந்த மாதிரி கிடைக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. பொங்கலுக்கு ஒரு முறை தான். அப்படிங்களா? ஆமா, வியாபாரிகள் கொடுப்பாங்க. அப்படிங்க ஒரு 30-50 கொடுப்பாங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லா நாங்க வேலை செய்யறதுனால அவருடைய மார்க்கெட் அது கொடுப்பாங்க. அப்படிங்களா? இப்ப இல்லைன்னு கூட விட்டுவாங்க. நாங்க அதை பத்தி பப்ளிக்கு பணம் கொடுத்து கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க எது வரையும் படிச்சிருக்கீங்க? கேட்கலாம், பிரச்சனை இல்லை. 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, இந்த தொழிலை பொறுத்தவரையிலே 10th ஃபெயில்டு மட்டும் தான் எடுப்பாங்க. 10th மேல எடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க கிளீன் பண்றீங்க, டிஃபரெண்ட் ஏரியாஸ் போய் கிளீன் பண்றீங்க. அவங்க உங்களுக்கு நீங்க கிளீன் பண்றதுக்கான சரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தருவாங்களா? எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தருவாங்களா? ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது என்னென்ன தந்துருக்காங்க? கை க்ளோஸ், மாஸ்க், எல்லா உணவு அதெல்லாம் கரெக்ட் கரெக்டா. இப்போ கிளீன் பண்றீங்க, நீங்க கிளீன் சப்போஸ் நீங்க இல்லாம இந்த வேஸ்ட் குப்பெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த என்வாயர்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களோட கருத்து அதை பத்தி? என்னுடைய கருத்து, நாங்க
பொதுவாகவே ஒரு நாள் எங்களால் முடியாத பட்சத்துக்கு மறுநாள் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்தோம். அப்படிங்களா? பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நாங்கள் கிடையாது. இப்ப நீங்க ஏதாவது இப்ப அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்களா, போயிட்டு இந்த குப்பைலாம் அப்படியே விட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்துவாங்க. சப்போஸ் நம்ம சுற்றுச்சூழல்ல இருக்கிற குப்பையை அப்படியே விட்டா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி காட்டுவாங்க. அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நீங்க பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். டெல்லி காவேஸ் பகுதியில் ஒரு டீமா போட்டு ரெகுலர் காவல்லாம் இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு கருத்து இப்போ நீங்க வந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்ன மக்கள் கிட்ட? நீங்க வந்து மக்கள் கிட்ட நாங்கள் நல்ல பேர் எடுக்கிறத எதிர்பார்ப்போம். இதுவரை நாங்கள் யாரும் தவறான வார்த்தைகளோடு யாரும் அன்பாக கூட அவங்களும் எங்க கிட்ட எல்லாம் அன்பாக நடத்துறாங்க. அதுதான் எங்களை ஊக்குவிக்கும் படி நாங்கள் படியாதோம். அப்படிங்களா? இதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், இப்போ வேஸ்ட் டிஸ்போசல் இருக்கு. இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அவங்க ஏதாவது இதுல வந்து பார்த்து ஏதாவது ஒரு ரோல் எடுக்கணும், அவங்க ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் போன மந்த்ல கூட திடக்கழிவு மேலாண்மைக்கு வந்து ஆயிலி ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ஒரு கருத்து கேட்கிற மாதிரி அவங்க வந்து என்ன இடத்துல செயல்படுத்தலாம் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ஒரு மென்ஷன் மாதிரி பண்ணலாம். அப்படிங்களா? அதான் கருத்துக்கள் எங்களுடைய கஷ்டங்கள் கருத்துக்கள் வந்து வீட்டுல இப்படிதான் மக்கள் குப்பை வைக்கலாம், மக்காத குப்பை வைக்கலாம், நீங்க போய் உங்களுடைய வீட்டுல போய் சொல்லுங்கன்ற வகையில நாங்க ரொம்ப தேங்க்ஸ் இன்டர்வியூக்கு தேங்க்ஸ். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? ஜி சங்கர். தக்கோலம் பேர் வச்சு தூய் பணியாளர். தேங்க்யூ. When I completed the interview with this man, a question struck in my mind. We all will be visited to cinema and spend money to see the known heroes and celebrate them, and we also respect them. But there, we miss to celebrate, respect those people who keep the cinema clean after a show completes. Not only them, we also miss to celebrate, respect those people who keeps our society clean and hygiene. So, here my question is, can we consider waste disposal workers as unsung heroes of our society? Why or why not?